கோப்பியம், உண்மையும் பின்னணியும். தெலங்கானா மாநிலம் கொத்தகூடம் மாவட்டத்தில் ஒரு மோசடி கும்பல் ஒன்று அவங்க கிட்ட சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய புதையல் இருக்கு அப்படின்னும் 50 லட்சம் ரூபாய் கொடுத்தா அந்த புதையலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆடு விற்கக்கூடிய வியாபாரிகளை ஏமாற்றி பல லட்சங்களை கபலீகரம் செய்த சம்பவத்தை பற்றி இப்ப பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள சூர்யாப்பேட்டை சந்தையில் ஆடுகளை வாங்கி விற்கும் வியாபாரிகள் சிலர் கொத்தகூடம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தனர். அதில் தங்களிடம் ஆடு வாங்க வந்த சிலர் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புடைய புதையல் இருப்பதாக கூறி எங்களிடம் இருந்து 40 லட்சம் ரூபாயை ஏமாற்றி சென்று விட்டதாகவும் அதனை மீட்டு தரும்படியும் கூறியிருந்தனர். இந்த புதையல் வழக்கு குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடி பேர் வழிகள் 11 பேர் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது கடந்த 3 நாட்களுக்கு முன்பு லட்சுமி தேவி பள்ளி அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த ஒரு காரை சோதனைக்காக நிறுத்தி இருக்கின்றனர். ஆனால் போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் காரை திருப்பி தப்பிச் செல்ல முயன்றிருக்கின்றனர். இதையடுத்து உஷாரான போலீசார் அவர்களை விரட்டி பிடித்து அவர்களிடம் விசாரணை செய்த பொழுது 6 பேரும் புதையல் மோசடி கும்பலை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. பின்னர் அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களின் காரை சோதனை செய்த பொழுது அந்த காரில் கட்டுக்கட்டாக சுமார் 30 லட்சம் ரூபாய் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த காரில் வந்தவர்களும் நடத்திய விசாரணையில் திருவூர் நகரை சேர்ந்த இவர்கள் மோசடி செய்து பலரையும் ஏமாற்றி பணம் சம்பாதித்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஆந்திர மாநிலம் NTR மாவட்டத்திற்கு வந்த இவர்கள் ஆடுகளை வாங்கி கிராமங்களுக்கு சென்று விற்கும் வியாபாரிகளான புச்சையா, கிரண், லிங்கையா ஆகியோரிடம் ஆடுகளை வாங்குவதைப் போல நட்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர். பின்னர் தங்களிடம் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதையல் இருப்பதாகவும் 50 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அதனை தங்களுக்கே கொடுத்து விடுவதாக ஆசையை தூண்டியிருக்கின்றனர். இவர்களின் வலையில் விழுந்த அவர்களும் 2 கோடி கிடைக்கும் பேராசையில் வியாபாரத்திற்காக வைத்திருந்த சுமார் 40 லட்சம் ரூபாயுடன் அவர்களை சந்தித்திருக்கின்றனர். பின்னர் அவர்களிடம் பேரம் பேசி 40 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கவே அவர்களும் சாக்கு மூட்டையில் இருந்த 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதையலை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து நிமிடத்தில் மாயமாகி இருக்கின்றனர். இந்த நிலையில்தான் புதையலை வாங்கிய ஆவலோடு சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தவர்களுக்கு உள்ளே புதையலுக்கு பதில் பண்டல் பண்டலாக வெள்ளை காகிதங்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து போலீசில் புகார் அளித்தனர். இந்த சம்பவம் சுற்று வட்டார பகுதிகளில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் தலைமறைவாக இருக்கும் மோசடி கும்பல் தலைவன் உட்பட 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சில ஆண்டு காலமாக அதாவது என்னன்னா மோசடி கும்பல் ஒரு விதமான மோசடி கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளின் பெயரால் நரகபலி கொடுக்க வேண்டும். உங்களுக்கு புதையல் இருக்குது, அந்த புதையலை எடுக்கணுன்னா ஒரு நரகபலி கொடுத்தா அந்த புதையல் எடுத்துடலாம். 4 அமாவாசை 5 அமாவாசை வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்கப்புறம் 5ஆவது அமாவாசையில் ஒரு பெரிய பூஜை செய்யணும், அந்த பூஜைக்கு இவ்வளோ செலவாகன்ட்டு மக்களை எளியோர்களை மட்டும்தான் ஏமாத்துகிற ஒரு எண்ணத்தில் ஒரு சிலரெல்லாம் இது மாதிரி ஒரு செயல் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒரு 5 ஆண்டுக்கு முன்பு சதுரங்க வேட்டைன்னு ஒரு திரைப்படம் இருக்குது. அந்த சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் எப்படி ஏமாற்றலாம், அதாவது எப்படின்னா ஏமாறங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றி கொண்டு தான் இருப்பார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். இது மாதிரி நரகபலி கொடுக்கறது, அதுக்கப்புறம் சித்தி வேலை செய்கிறது, வீட்டில் இந்த சூனியம் வைக்கிறது, அவங்கள நமக்கு சாதகமாக அவங்கள வழி கொண்டு வரத்துக்கு வசியம் பண்ணுறது, இது மாதிரி போன்ற ஒரு சீப்பஸ்ட் வேலையெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. அது மாதிரி ஆளுங்களை நம்ம முதல்ல அவங்ககிட்ட நம்ம ஏமாறக்கூடாது. அதுக்கு அடுத்தது என்னென்னா அது மாதிரி ஆளுங்களை கண்டுபிடிச்சி முதல்ல நம்ம காவல்துறைக்கிட்ட ஒப்படைக்கணும். சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது மாதிரி ஒரு போலியான சாமியார்கள் சித்தி வேலை செய்பவர்களெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வோடு இருக்க முடியும். இன்றைய சமூகத்தில் பணத்தாசை பிடித்த மோசடிக்காரர்களும் ஈவு இறக்கமே இல்லாத கொடூரர்களும் தான் நிரம்பி கிடக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களே சாட்சி. அதனால் நாம தான் இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதான் பலருடைய கருத்தாக இருக்குது. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.